அனைவருக்கும் வணக்கம். நேற்று சனிக்கிழமை தீபாவளி மறுநாள் லீவ் விட்டதுனால ஆஃபீஸ் நேற்று ஒர்க்கிங் டேயாக இருந்தது. இந்த வீக்கு இந்த ஒரு நாள் மட்டும்தான் சண்டே லீவு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்களி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்தங்களிக்கு கருப்பட்டி பாகு காய்ச்சி வடிகட்டியாச்சு. கருப்பட்டி பாகில் உளுந்து மாவு சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஹீட்லேயே வச்சுருக்கணும். ஆஃப்டர் 45 மினிட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா கிண்டி கை பொறுக்கிற சூட்டில் உருண்டை பிடிச்சிடலாம். இந்த உளுந்தங்களிக்கு கருவாட்டு குழம்பு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி இட்லி பொடி தான் வச்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி கந்த சஷ்டி 5ஆம் நாள்ன்றதுனால வீட்டிலையே வெற்றிலை தீபம் போட்டு முருகரை வழிபட்டாச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னா தம்பி வீட்டில் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே தான் போகிறோம். கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லன்ச் அங்கேயே சாப்பிட்டாச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், அவியல், கூட்டு, பொரியல், பாயசம் இதெல்லாம் தான். ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது அப்பளம் மட்டும் இல்லை. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வீடு அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. சித்தி வீட்டில் போய் ஆப்பிள், கேக் எல்லாம் சாப்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸு எல்லாம் சாப்பிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லா ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் பண்ணி வைக்கணும். ஓகே, பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.